இங்க ஒருத்தன் வாழவே பிடிக்காம சாகலாம்னு போறான். அப்ப டெத் இவன் முன்னாடி வந்து, இந்த இடத்துல போயா நீ சாக போற, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, நான் வேணா உனக்கு வேற இடத்த காட்டுறேன்னு ஒரு பர்ஃபெக்ட் லொகேஷனுக்கான டூர் போலாம்னு இவனை கூட்டிட்டு போகுது. அது ஒரு பிரிட்ஜுக்கு மேல போய் நின்னு இங்க இருந்து விழுந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லுது. இவன் பயந்துகிட்டே அதை பார்த்துட்டு இருக்கான். உடனே இது நம்ம வேணா வேற ட்ரை பண்ணுவோம்னு ஈஃபில் டவர் மேல கூட்டிட்டு போய் நிப்பாட்டுது. இவன் அவ்வளவு உயரத்தை பார்த்ததும் ரொம்ப நடுங்குறான். இதை டெத் பார்த்ததும் உனக்கு உயரம்னா பிடிக்காதா, அப்ப நம்ம வேற வழி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி இவனை கூட்டிட்டு ஐஸ் கட்டியா இருக்கிற இடத்துக்கு போகுது. அது அங்க போனதும் இங்க -80 டிகிரி இருக்கும், இங்க யார் வந்தாலும் உடனே உறைஞ்சிருவாங்கன்னு சொல்லுது. இவனும் அது சொன்ன மாதிரி ஐஸ் கட்டியில உறைஞ்சு போறான். இதை பார்த்ததும் உடனே அந்த டெத் உனக்கு ஒருவேளை குளிர் பிடிக்கல போல, நம்ம நெருப்புக்கு போலாம்னு சொல்லி எரிமலைக்கு கூட்டிட்டு போகுது. இப்படியே அது மாத்தி மாத்தி ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டிட்டு போய் கடைசியா ட்ரெயின் ட்ராக்குக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுது. இவன் ஆப்போசிட்ல ட்ரெயின் வரத பார்த்ததும் இவன் ரொம்ப பயந்து நான் சாக விரும்பலன்னு சொல்றான். உடனே டெத் இவனை திரும்பவும் இவனோட ரூம்க்கே கூட்டிட்டு வருது. அங்க வந்ததும் இவன் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து நான் வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லி அந்த சேர்ல இருந்து கீழே இறங்குறான். அவன் டெத்து கிட்ட இப்பதான் எனக்கு என்ன பண்ணணும்னே புரியுது, நான் அந்த உலகத்தை சுத்தி பார்க்க விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியில போறான். அப்ப டெத்தோ ஒருவேளை நீ மைண்ட மாத்துனா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லுது. பட் அவன் போறப்ப இதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போறான். இதை கேட்டு டெத்து சிரிச்சுக்கிட்டே அவனை பாக்குது. அப்பதான் அது அதோட முகமுடியை கழட்டுது. பார்த்தா ஏஞ்சல் தான் இப்படி டெத் மாதிரி உருவத்தை மாத்திட்டு வந்திருக்கு. இவனோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஏஞ்சல் இப்படி பண்ணிருக்கு. அவன் சந்தோஷமா போறத பார்த்துட்டு ஏஞ்சல் சிரிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும்னு சொல்லுது.